வணக்கம். வாழ்வில் எப்போதும் தொடரக்கூடிய நிலையான செல்வம் கல்வி மட்டுமே. அந்த நிலையான செல்வமாகிய கல்வியை பெறுவது நமது உரிமையும் கடமையும் ஆகும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்ற எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் சேர்ந்து அடிப்படை கல்வியை பெற முயற்சிக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்நாட்டின் கல்வி வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டும் அமைகிறது. அந்த வகையில் கல்வி வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்பதை மனதில் கொண்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து செயல்படுத்தி வருகின்ற திட்டம்தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றார் வள்ளுவர். இவ்வாக்கிற்கேற்ப இவ்வுலகில் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் எண்ணறிவும் எழுத்தறிவும் இரு கண்களாக கருதப்படுகின்றன. பள்ளிக்கல்வி வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு 15 வயதுக்கும் மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வழங்கிடும் வகையில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் 80.33% உள்ளது. மாநிலத்தின் எழுத்தறிவு 100% எட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எழுத படிக்க தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கல்வி வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. அறியாமை அகலுதல், தன்னம்பிக்கை வளர்த்தல், தாழ்வு மனப்பான்மை நீங்குதல், பிறர் உதவியின்றி செயல்படும் திறனை வளர்த்தல், குடும்ப மற்றும் சமூக ஏமாற்றங்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளுதல், தங்களுக்கான உரிமையை அறிந்து கொள்ளுதல் போன்ற பல்வேறு வாழ்வியல் திறன்களை வயது வந்தோர் கல்வி திட்டங்களின் வாயிலாக கற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது.